ஆங்கில சொற்களை கலக்கக்கூடாது என்று அந்நாட்டு தலைவர் டிகால் உத்தரவிட்டார். ஏன் ஐரோப்பிய வணிகர் கூட்டமைப்பு ஒன்றில் பிரெஞ்சு வணிகர் சங்க தலைவர் ஆங்கிலத்தில் பேசிய போது அந்நாட்டு தலைவர் சிராக் ஏன் வெளிநடப்பு செய்தார்? ஏன் இப்பொழுது ஸ்பெயின், ஜெர்மனி போன்ற மேலே ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் மொழி தூய்மை இயக்கங்கள் வலுப்பெற்று போராட்டங்கள் நடத்தி வருகின்றன? ஏன் ருஷ்ய நாட்டு பொது உடைமை கட்சி தலைவர் கணினி தொடர்பான ஆங்கில சொற்களையும் தொடர்களையும் நீக்கிவிட்டு அவற்றிற்கான ருஷ்ய மொழி சொற்களையே கையாள வேண்டும் என்று பல்கலைக்கழகங்களையும் அரசு நிறுவனங்களையும் கடுமையாக எச்சரித்தார்? ஆங்கிலம் கொலை மொழியாகி ஆண்டுக்கு 20 மொழிகளை அழித்து வருவதால் தங்கள் தாய்மொழியை அழிவிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள விரும்புவார். தக்க நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று பன்னாட்டு அறிவியல் பண்பாட்டு நிறுவனம் யுனெஸ்கோ உருவாக்கிய வல்லுநர் குழு தன் நீண்ட அறிக்கையில் கூறியிருப்பதை நம்மவர் அறிந்து செயல்பட வேண்டும். தம் இனத்தின் பெருமையை பேசுவதில் தமிழரை விட மேலை இனத்தார் கடந்த சில நூற்றாண்டுகளாக முனைந்து ஈடுபட்டுள்ளார்கள். ஆங்கிலேயர்கள் பிரித்தானிய பேரரசு ஓங்கி இருந்த காலத்திலே கதிரவன் பிரித்தானியாவில் என்றும் மறைவதில்லை என்று அறை கூவினார்கள். வேர்ட்ஸ்வொர்த் என்ற கவிஞர் நில உலகில் நாங்களே தலை சிறந்த இனத்தார், ஷேக்ஸ்பியர் பேசிய மொழியை நாங்கள் பேசுகிறோம், மில்டன் காட்டிய அறவழியை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று ஒரு பாடலில் எழுதினார். கார்லைல் என்பார், எங்களது பேரரசு நிலைத்தாலும் போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்களிடம் ஷேக்ஸ்பியர் இருக்கிறார் என்று முழங்கினார். பென் ஜான்சன் என்பார், இருபாப்பு மிக்க கிரேக்கமே, செருக்குடைய ரோமாபுரியே, உங்களுடைய மொழிகளில் உள்ள துன்பியல் இன்பியல் நாடகங்களை விட மேலானவற்றை எங்கள் மொழியிலே ஷேக்ஸ்பியர் எழுதியுள்ளார் என்று ஆரவாரம் செய்தார். ஸ்காட்லாந்து நாட்டு புலவராகிய ராபர்ட் பர்ன்ஸ் தமது நாட்டையும் அதன் தலைநகரமான எடின்பரோவையும் தம் மக்களின் பண்பாட்டையும் பேருவையோடு பாடி மகிழ்வார். அவர் சொல்லுகிறார் பாடலில், நான் வாழும் என் அருமை மண்ணே, உன் நலனை பெரிதும் வேண்டி விண்ணுலகிற்கு விண்ணப்பிக்கின்றேன். ஆங்கில மொழியில் உள்ள பாடல்கள் என்னை கொடுங்கொலை செய்கின்றன. என்னுடைய கருத்துக்கள் ஆங்கில மொழியிலே மலட்டுத்தன்மை கொண்டவாகவே அமைகின்றன என்றெல்லாம் ஆங்கிலேயரிடமும் ஆங்கில மொழியிடமும் தான் கொண்ட சினத்தையும் வெறுப்பையும் அனலாக கக்கினார். கனடா நாட்டில் வாழ்ந்த யூத கவிஞராகிய இர்விங் லேகன் என்பார், தங்கள் இனத்தின் மேன்மையை பல பாடல்களில் மழையென பொழிந்தார். கிறிஸ்தவர்களுக்கு நாகரிகம் கற்பித்தவர்கள் யூதர்களே என்றும், ஸ்பினோசா, ஃப்ராய்ட், கார்ல் மார்க்ஸ், ஐன்ஸ்டைன் போன்ற யூத பேரறிஞர்களை ஒத்தவர்கள் உலகில் வேறு எந்த இனத்திலும் இல்லை என்றெல்லாம் அவர் செம்மாந்து பாடினார். இந்த இனங்களை காட்டிலும் பல துறைகளில் பல மடங்கு உயர்ந்த பழந்தமிழினம் பற்றிய உண்மைகளை உரத்து சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. நம் இளைய தலைமுறையினர் தலைக்குனிவின்றி எவ்வித தாழ்வு மனப்பான்மையும் இன்றி நெஞ்சுரத்தோடு உலகை எதிர்கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய தலையாய நோக்கமாகும். தமிழினம், மொழி, இலக்கியம், பண்பாடு, நாகரிகம் ஆகியவற்றின் தொன்மை, தனிச்சிறப்பு ஆகியவற்றை உணர்வதற்கு நம்மவர் படைத்துள்ள தொல்காப்பியம், சங்க சான்றோர் பாடல்கள், திருக்குறள், திருமூலர், சிவவாக்கியர் போன்ற சித்தர்களின் நூல்கள், தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற பக்தி பணுவல்கள்,
சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி, கம்பராமாயணம், பெரிய புராணம் போன்ற காப்பியங்கள், தாய்மானவர் ராமலிங்கடிகளார் போன்றோரின் இறையியல் இலக்கியங்கள் ஆகியவற்றை யூதர்கள், கிரேக்கர்கள், ரோமானியர்கள், ஆரியர்கள் போன்ற பிற இனத்தாரின் படைப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அந்த இனங்களுக்கெல்லாம் ஆபாசமும் முடைநாற்றம் வீசும் மூட நம்பிக்கைகளும் நிறைந்த துன்பங்கள் மிக்ஸ் உண்டு. அவை ஓரினத்திலிருந்து யூதர்களிடமிருந்து கிரேக்கர்களுக்கும், கிரேக்கர்களிடமிருந்து ரோமானியர்களுக்கும், ரோமானியர்களிடமிருந்து ஆரியர்களுக்கும், ஓரினத்திலிருந்து சிற்சில மாற்றங்களுடன் அடுத்த இனம் பெற்றுக் கொண்டவை. பல ஆண் பெண் தெய்வங்கள் தங்களுக்குள் போதித்துக் கொண்டதையும், தங்களை வழிபடாத மாந்தர்களுக்கு அவை செய்த கொடுமைகளையும் விரிவாக பேசுபவை அந்த துன்பங்கள் எல்லாம். பழந்தமிழினம் அரைகுறை உண்மைகளும் பச்சை பசும்பொய்களும் ஊகங்களும் கற்பனைகளும் கலந்த தொன்மங்களை படைத்துக் கொள்ளவில்லை. தமிழினத்திற்கென்று தொன்மங்கள் கிடையாது. அதனால்தான் கால்டுவெல் தமிழர்களே உலகில் குறைவான மூட நம்பிக்கை கொண்ட இனத்தார், the Tamils are the least superstitious of human races என்று சொல்லி இருக்கிறார் என்று பாராட்டினார். தமிழகத்தின் அற உணர்வு கருதி their aspiration towards righteousness போப்படிகளார் சொல்கிறார். தமிழினத்தின் அற உணர்வு கருதி அதற்கு இறைவன் தன் இதயத்திலே ஒரு தனி இடம் ஒதுக்கி இருப்பார் என்று உறுதியாக நம்புகிறேன் என்கிறார் ஃபாதர் ஜி.யு. போப். சங்க சான்றோர் பாடல்கள் இவ்வுலக வாழ்க்கை பற்றியும் காதல், போர், ஈகை, புகழ் பற்றியும் பேசுபவை. பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் நிகழ்வுகள் பற்றிய ஊகங்களில் அவை ஈடுபடுவது இல்லை. கோப்பெருஞ்சோழனின் ஒரு நாளுக்கு பாடல் ஒன்று ஏன் அறச்செயல்களில் மாந்தன் ஈடுபட வேண்டும் என்று கூறுகிறது. கோப்பெருஞ்சோழனுடைய பாடல். உள்ளத்தில் தெளிவில்லாதவர்களே நம்மால் நற்செயல்கள் செய்ய முடியுமோ என்று ஐயம் கொண்டு அழுக்கு செறிந்த காட்சியிலிருந்து நீங்க இயலாது தடுமாறுவார். யானை வேட்டைக்கு செல்வோம், யானையை வென்று வரலாம். சிறு பறவை வேட்டைக்கு போவோம், அது கிடைக்கப்பெறாமல் வெறுங்கையோடு திரும்பலாம். அதனால் உயர்ந்த குறிக்கோளுடன் கூடிய உயர்ந்தோராக வாழ வேண்டும். விண்ணுலகம் உண்டென்றால் அது அவர்களுக்கு கிடைக்கலாம். விண்ணுலகம் இல்லை என்றால் பிறவி தலையில் இருந்தவர்கள் விடுபடலாம். பல பிறவிகள் இல்லை என்றால் இவ்வுலகில் இமயம் போன்று அவர்களின் புகழ் உயர்ந்து நிலைத்து நிற்கும். எனவே நல்வினைகளை செய்து புகழை நாட்டி வழியில்லாத உடம்போடு கூடி நின்று இறத்தலே தலையாயது பாடுவார். கோப்பெருஞ்சோழன் சொல்லும் அரிய கருத்தாகும். நல்வினை செய்வார்க்கு விண்ணுலகம் உண்டா இல்லையா, மறுபிறகு உண்டா இல்லையா, எத்தகைய வெகுமதி அல்லது தண்டனை கிடைக்கும், எத்தகைய எதிர்காலம் காத்திருக்கிறது என்பன போன்ற கவலைகள் தேவையற்றவை. அவை பற்றிய உண்மை தெரிந்த பின்புதான் நல்லறம் செய்வேன் என்று முடிவு செய்வது அறிவுடைமை ஆகாது. ஏனெனில் அவை பற்றி இன்னும் உறுதியான முடிவுகள் அறிஞர்களுக்கு கிடைக்கவில்லை. அவை கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நற்செயல்களுக்கு இறப்பிற்கு பின் பரிசுகள் ஏதும் இல்லை எனினும் இல்வாழ்க்கையில் புகழ் பெறுவது கண்கூடாக காணும். இந்த வாழ்க்கையில் புகழ் பெறுவது என்பது கண்கூடாக காணும் நிலையாகும். எனவே தவறான நம்பிக்கைகளால் குருட்டுத்தனமான வாழ்வு வாழாது முடிவில்லாத தத்துவ விசாரத்தில் ஈடுபட்டு வாழ்நாளை வீணாக்காது நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று கவிஞர் சொல்லும் கருத்தின் ஆழத்தை நாம் காண வேண்டும். கோப்பெருஞ்சோழனின் கருத்து யூதர்கள், கிரேக்கர், ரோமானியர், ஆரியர் போன்ற இனங்களின் தொன்மங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாது புறக்கணிப்பதாகும்.
தமிழினத்தின் எண்ணங்களில் பெரும் சிறப்புடையதாக கருதத்தக்கது அதன் ஓருலக கோட்பாடு ஆகும். மாந்தர் யாவரும் பிறப்பால் ஒத்தவர் என்பதை சான்றோர் உணர்ந்து வலியுறுத்தினர் என்பதற்கு யாரும் ஊரே யாவரும் கேடு என்ற புறநானூற்று வரி மட்டும் சான்று பகர்வதாக நினைத்த தவறு. அவர்கள் படைத்த இலக்கியங்களில் பல உலகம் என்னும் சொல்லோடு தொடங்குவது தற்செயலாக விளைந்த நிகழ்வு அன்று. முல்லைப்பாட்டு நலந்தலை உலகம் என்றும், நெடுநல்வாடை வையம் படிப்பு என்றும், பெரும்பாலாற்றுப்படை அகலிரு விசும்பில் என்றும், சிறுபாலாற்றுப்படை மணிமலை பனைத்தோள் மாநில மடந்த என்றும், திருமுருகாற்றுப்படை உலகம் ஓப்ப வலநேர்வு தெரிதல் என்றும், கம்பராமாயணம் உலகம் யாவையும் தாமிழாக்கள் என்றும், பெரிய புராணம் உலகலாம் உணர்ந்தோர்க்கு உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்றும் தொடங்க காணலாம். இவ்வாறு பல செய்திகள் தமிழினம் பழந்தமிழினத்தின் எண்ணங்கள் எவ்வளவு சிறப்பானவை, மற்ற இனங்களில் காணப்படாத அரிய எண்ணங்களை கொண்டு அவர்கள் வாழ்க்கை நடத்தினார்கள் என்பதற்கு பல சான்றுகள் சொல்லலாம். காலம் கருதி இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, கடவுள் கோட்பாடு. அவர்கள் இயற்கையை கண்டு அஞ்சியது. தமிழர்களே இயற்கையோடு இயைந்த வாழ்வை மேற்கொண்டவர்கள், இயற்கையோடு இயைந்த கவிதை இயலை உருவாக்கி கொண்டவர்கள். இதெல்லாம் பல சிறப்புகள். இவை யாவும் மாந்த இனம் முழுதும் அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்வியல் நெறிகளாகும். பழந்தமிழினம் பற்றி நம்முடைய சங்க இலக்கியங்களிலும் தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் தனிநாயக அடிகள் பிற உலக பேரறிஞர்களோடு இணைந்து நிறுவிய உலக தமிழாராய்ச்சி மன்றம் இந்த நற்செய்தியை உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே நம் மாநாடுகளின் தலையாய நோக்கமாகும். இறுதியாக அயல் நாட்டில் வாழ்கின்ற தமிழருக்கு என்னும் தலைப்பில் உள்ள பெருஞ்சித்திரனாரின் பாடல் நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும். அவர் சொல்லுகிறார், தமிழினத்தீர் உலகெங்கும் சிறந்து ஓடினாலும் தம் இனத்தை மறவாமல் என்றும் அமிழாது வாழ்கின்ற தாய்க்குலத்தீர் நீங்கள் அயல் நாட்டில் அயலினத்தில் அயல்மொழிக்கு இடையில் சிமிழாது நிலை நின்று தமிழ் மொழியை பேணி சிறப்புறவே காத்து வரும் பெருமையினை நோக்கின் கமழாத உலகத்திலெல்லாம் கற்பூரம் கமழும் கழிப்பில்லா நெஞ்சிலெல்லாம் மயிலாடி கொஞ்சம் கடலோடினாலும் அன்னை தமிழோடா நெஞ்சும் காசு பணம் சேர்த்தாலும் பழி சேர்க்கா வாழ்வும் உடலாடி சாய்ந்தாலும் சாயான பண்டும் உயிராடி குலைந்தாலும் நிலை குறையா உரணும் குடலோடும் நீருக்கும் சோற்றுக்கும் என்று குரலோட்டம் மாறாத மாண்பும் உடையீர் அயல் நாட்டில் வாழ்கின்ற தமிழினத்தீர் உங்கள் அடிபணிந்து வேண்டுகின்றேன் என்றும் எக்காலும் கயல் நாட்டை பாண்டியனின் கனி தமிழ்நாட்டை கடனிமிகும் சோழனது புலிகுளவும் நாட்டை புயல் நாட்டை கருமுகில்கள் மலை சூழ்ந்து நிற்க புனக்குறவன் வில்லெடுக்கும் சேரனது நாட்டை வயல் நாட்டை தமிழ் நிலத்தை மறவாதீர் செந்தமிழை மறவாதீர் உள்ளம் சிலிர்த்தாடும் தமிழினத்தை மறவாதீர் என்றும் இந்த வேண்டுகோள் உலக தமிழாராய்ச்சி மன்றம் உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களுக்கு வைக்கும் வேண்டுகோளாகும். நன்றி.